Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது, அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் 58 அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, தற்போது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை என்ற நிலையே நீடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக இதற்கான உறுதியை கொடுக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்றத்தில் அதற்குரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்ற தீர்மானமும் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீடு என்ற நிலை நீடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென் மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய கூட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு போராட்டங்களை முன்னெடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளையும் மற்ற மாநிலங்களுடைய ஆதரவை பெறும் நடவடிக்கைகளையும் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய ஆதரவை பெறும் நடவடிக்கைகளையும் ஈடுபடுவார்கள் என்றும், தமிழகம் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும், அதற்கான நடவடிக்கையில் வெற்றி கண்டும் என்றும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.